ஒரு பெரியவர் தன்கிட்ட இருக்கிற மொபைல் போனை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மொபைல் சர்வீஸ் சென்டருக்கு போனார். போயிட்டு அவங்க கிட்ட, தம்பி இந்த மொபைல் சரியா இருக்கா பாருங்க அப்படின்ன உடனே அந்த பையன் செக் பண்ணிட்டு, நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்ட்டு போயிட்டாரு. திரும்ப அடுத்த நாள் வந்தாரு, இதே கேள்வி, சரியா இருக்கு சார், திரும்ப போயிட்டாரு. இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாட்கள் நடந்துட்டே இருந்தது. அவன் சரியா இருக்குன்னு சொன்ன உடனே மூஞ்சி தொங்க போட்டு போயிடுவாரு. இவனுக்கு புரியல, ரொம்ப கியூரியாசிட்டி தாங்கல. சார் ஏன் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியலையா, இல்ல உங்களுக்கு தெரியலையா, என்னன்னு சொல்லுங்க சார், நீங்களும் பாவம் தினம் வரீங்க, நானும் நல்லா இருக்குன்னு சொல்ற நீங்க போயிடுறீங்க. இல்ல தம்பி, எனக்கு யாரும் இல்ல, ஒரே ஒரு பையன் ஃபாரின்ல இருக்கான். ஆனா பாருங்க, அவனுக்கு நான் போன் போட்டா ஒண்ணு நாட் ரீச்சபிள்னு வருது, இல்ல பிஸின்னு வருது, எனக்கு திரும்ப காலே வர மாட்டேங்குது. அதான் பிரச்சனையா இருக்குமோ மொபைல்லன்னு. ஏன்னா அவன் கால் பண்ணி ஒருவேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்காக தான் தம்பி அப்படின்ன உடனே, இல்ல சார் சரியாதான் இருக்கு அப்படின்ன உடனே, அப்படியா அப்படின்ட்டு போயிட்டாரு. இவனுக்கு விஷயம் புரிஞ்சிடுது. ஒரு மணி நேரத்துல அந்த மொபைல்ல அவருக்கு கால் வருது. அடிச்சு பிடிச்சு தன்னோட பையனா இருக்குமோ அப்படின்னு ஆசையா எடுக்கிறாரு. சார், நான் தான் மொபைல் ஷோரூம்ல இருந்து அந்த பையன் பேசுறேன் அப்படின்னு உடனே, சொல்லு தம்பி அப்படின்னு உடனே, சார் ஒண்ணும் இல்ல, என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, இனிமே நான் உங்களுக்கு 2 வாட்டி கால் பண்றேன், நீங்க என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் என்கிட்ட பேசுங்க, என்னையும் உங்க பையனா நினைச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க கூட எனக்கு எப்ப வேணாலும் கால் பண்ணலாம். ஆனா ஒருவேளை நான் எடுக்கலன்னா கவலைப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நிச்சயமா நான் திரும்ப கூப்பிடுவேன், சரியா அப்படின்னு உடனே அண்ணில இருந்து தினம் 2 வாட்டி போன் பண்ணுவான். அவர் நினைக்கிற விஷயத்தெல்லாம் பேசுவாரு, சந்தோஷமா பேசிட்டு இருந்தாரு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் அவர் தான் பையனோட காலுக்காக வெயிட் பண்ணவே இல்லை. இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல தோணல. நல்லதே நடக்கட்டும்.